ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி க்ரோஷே கற்றுக்க போகிறோம். க்ரோஷேக்கு முதல்ல நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இந்த க்ரோஷே நீடில் தேவை, அப்புறம் யான் தேவை. இது லோக்கலி பாட்டு, சாதாரண ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஒரு உருண்டையாக இருக்கும். அது ஒரு 12 to 15 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். இது கங்காவோடது, டிசைர் பிராண்டு. இது நான் அமேசானில் வாங்கினேன், 98 ருபீஸ். இது 25 கிராம் இருக்கும், 15 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். முதல்ல இப்போ தான் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இந்த த்ரெட்டே போதும், இந்த யானே போதும். இல்லை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்றவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதுலேயே நான் சொல்லித்தரேன் எப்படி ஒரு பேசிக் நாட் போடுறது. முதல்ல நம்ம க்ரோஷே கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே பேசிக் நாட் தான். அந்த பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த டெயில் இருக்கு இல்லையா, இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு உங்களோட கட்டை விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி எக்ஸ் மாதிரி கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டு நம்மளோட மோதிர விரலில் இப்படி பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த நீடில், இது 3mm நீடில். இந்த நீடில் நம்ம உபயோகப்படுத்தி நாட் போடலாம். இப்படி எடுத்தோம்னா வெளியில் இப்படி இழுத்துட்டு இப்படி பிடிச்சி இந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட் உருவாகிடும். இதுலேயே இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை பிடிச்சி இழுத்தோம்னா இதுதான் ஒரு நாட், பேசிக் நாட். அடுத்து இதில் செயின் போட போகிறோம். செயின் போட்டு தான் எதையுமே ஆரம்பிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, யான், இதை இப்படி பிடிச்சி ஒரு 2 சுற்று இந்த மெயின் யானோடத இந்த 3 விரல்லையோ இல்லை 2 விரல்லையோ உங்களுக்கு எது வசதியோ அப்படி பிடிச்சிக்கலாம். 2 விரலில் நான் பிடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட்டை விரலும் மிடில் ஃபிங்கரையும் பிடிச்சி இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இந்த நீடில் இருக்கு இல்லைங்களா, இதை யானுக்கு மேலே வச்சு அந்த ஹூக்கில் இப்படி மாட்டி இப்படி இழுத்தா இதுக்கு பேர் ஒரு செயின். 1 செயின், 2 செயின். இங்கே பாருங்கள், இந்த த்ரெட்டை கீழே இருக்கணும், அதுக்கு மேலே நீடில் இருக்கணும். அப்புறமா இந்த ஆள்காட்டி விரலால் இப்படி மேலே இந்த ஹூக்கு மேலே இப்படி பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்தா இது ஒரு செயின். இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். ஓகேங்களா? 1 2 3 4 செயின் போட்டோம். ஒரு 10 செயின் போடலாம். 5 6 7 8 9 10. இதுதான் செயின் போடுறது. இதை நம்ம முதல்ல போட்டு பழகணும். போட்டு கழட்டி நீங்கள் போட்டு பழகலாம். பழகிட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.